ஹாய் கைஸ், வெல்கம் டு மை குக்கிங் vlog. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னா புலாவ் தாங்க. சுண்டல் புலாவ்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகளை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான பொருட்கள்: சுண்டல் 1 கப் வேக வைத்தது, பாஸ்மதி அரிசி 1 கப், வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜை கரண்டி, பச்சை மிளகாய் 1, எண்ணெய் 3 மேஜை கரண்டி, புதினா இலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 மேஜை கரண்டி, மசாலாத்தூள் 3 மேஜை கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 மேஜை கரண்டி, தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இதோட நம்ம இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம் சுண்டலை. சுண்டல் நல்லா வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதோடு இப்போ நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுண்டலை வேக வச்சு எடுத்துடலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஒரு 8லேருந்து 10 விசில் வர அளவு விசில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு ஜாரில் தக்காளி, புதினா, பச்சை மிளகா வேக வச்சு எடுத்த இந்த சுண்டலையுமே நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கவே அழகாக க்ரீனிஷாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சளை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 3 மேஜை கரண்டி, மிளகாய்த்தூள் 2 மேஜை கரண்டி. இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளியெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. தக்காளியை நம்ம இதோட அரைக்கிறனால இது தக்காளி தெரியவே தெரியாது. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நமக்கு தண்ணி மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம வந்து சுண்டலை ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட்டும் சுண்டலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்பா வேணும்னாலுமே நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இது அப்படியே குழம்பாவே நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு ரைஸ் வேணும்னா இதோட ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து இந்த ரைஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன ரெசிபி பண்ணலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு.
இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசி எடுத்தால் 4 கப் தண்ணி ஊற்றணும். 2 கப் எடுத்தால் 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். 2லேருந்து 3 விசில் வர அளவு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணி குக்கரை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னா புலாவ் நல்லா செம்மையாக வந்துருச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணதும் சாதத்தை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த சென்னா புலாவ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.